எங்கே போயிட்டு இருக்கேன் தெரியுமா? செங்கல்பட்டுக்கு முன்னாடி திருவடிச்சூழல்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிலையோட ஒரு அம்மன் கோயில். திருவடிச்சூழல் உள்ளே போனீங்கன்னா காலப்பேரவர் இன்னொரு நாளைக்கு நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் போயிட்டுருக்க இடம் வந்து அந்த அம்மன் சிலையை பார்க்குறதுக்கு போகிறேன். மதுரை முத்து சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவரை. அந்த சுவாமிகள் கட்டிய ஒரு அற்புதமான ஆலயம். காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட் ஏரியா. இது ஃபுல்லாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு பாருங்கள். மங்கீஸ் இங்கே நிறைய, அனுமான், ஜெய் அனுமான் நிறையா இருப்பாங்க. வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டிகிட்டு போகணும். திடீர்னு குறுக்க வந்து அவங்க அந்த டைமுக்கு மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் இருக்கும். கார் பார்க்கிங், பெரிய கார் பார்க்கிங் உள்ள வந்துட்டேன். இந்த ஆலயத்துடைய கோபுரம் பாருங்க, தெரியுது பாருங்க. இப்போ சிறப்பு பேருந்துகள்லாம் இப்போ விட்டுருக்காங்க அந்த கோயிலுக்கு. திருவடிச்சூழல்னு போட்டு வண்டி இருக்கு பாருங்க, பஸ்ஸு. நான் இப்போ வந்து இங்கே கார் பார்க்கிங், இதுதான் கார் பார்க்கிங், அம்மன் கோயிலுக்கு கார் பார்க்கிங். இங்கே விட்டுட்டு அந்த பக்கம் போடுவோம். காரை இப்போ பார்க் பண்ணிட்டேன். இப்போ கோயிலை காட்ட போகிறேன். திருப்பணி அம்மன் கோயில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கப்புறம் தான் பெரிய ஆலயமாக உருவாகிட்டு பொதுமக்கள் பக்த கொடிகள் நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்துலாம் டூரிஸ்ட் நிறையா வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், அற்புதமான ஒரு மலை இருக்குது, ஃபாரஸ்ட் மலை. அதுக்கு நடுவில் தான் திருவடிச்சூழல். முத எனக்கு கச்சேரி, பாட்டு கச்சேரி, பேசுகிறது, மிமிக்ரி நிகழ்ச்சியெல்லாம் கொடுத்தது. இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது இன்னிய கொத்தி சுவாமி. திருவேற்காட்டில் இருக்குது உங்களுக்கு ஆசிரமம். அங்கே ஒரு தனி கோயில் இருக்குது. அங்கே தான் நம்ம முதல்ல ப்ரோக்ராம் பண்ணேன். அப்போ அதை என்னால் மறக்கவே முடியாது. அம்மன் சிலையை ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்சளவு காக்கலாம். மாட்டமாக இருக்கும். அது திருப்பணி வேலையெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது ஒன்று தான் நான் போக்குவரத்து வீடியோ எடுக்கிறவர் கையில் தான் இருக்கு. எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். முடிஞ்சால் அவர் எடுப்பார். அப்படி இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு இங்கே நேரில் வந்து பார்த்துருங்க. அது வந்து அற்புதமான ஒரு அம்மன் சிலை, பிரம்மாண்டமாக இருக்கும். அணுவான உலகின் நகலம் நீ, எறும்பின் இதய ஒளி நீ, களிரின் துதிக்கை கனமும் நீ, ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு திருப்பணி வேலை நடந்துட்டு பிரம்மாண்டமான சிலை. இந்த அம்மனுடைய திருப்பணி வேலை முடிஞ்சோன்னா கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் விசேஷமான அந்த சிலையை வடநாட்டில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதாவது அதை சுற்றி நிறைய ருத்ராட்ச கொட்டைகளை வச்சு கோடி லிங்கம்னு சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணுறாங்க. அந்த கோடி லிங்கத்துக்கு இடையில தான் அம்மன் குடிகொண்டு. அந்த அம்மனுடைய சிலை திருவடிச்சூழத்தில் திருவடிவமாக அவ்வளோ அழகாக இருக்குது. அதை நம்ம நூற்றி 8 திவ்ய தேச பெருமாள் அம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஆலயத்தில் பிரமாணமாக ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திவ்ய தேச பெருமாள் இப்போ புதுசாக கட்டிட்டு இருக்கு. அந்த பக்கம்